நாங்கள் வந்து கடைசியாக பார்த்து லாஸ்ட் செட்டில் வந்து கேள்விகள் போட்டிருந்தேன். ஓகே, அந்த கேள்விகளுக்கான சிலர் வந்து இப்படி இதை அனுப்பியிருந்தீங்க. ஓகே, நாங்கள் அதில் வந்து விளக்கங்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேள்வி, இதில் எல்லா கேள்வியும் பார்க்கணும் தெரியல, ஒரு வீடியோவில் ஃபர்ஸ்ட் கேள்வி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன நோட் தந்தீங்க, அதாவது உருக்கு மற்றும் பித்தளை என்பவற்றின் யங்கின் மட்டுகள் முறையே 2 தர 11 நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2வும் பித்தளையில் வந்து 1 தர 11 நியூட்டன் மைனஸ் 2வும் நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2வும் ஆகும். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் கேள்வின ஒவ்வொன்றும் 8 மீட்டர் நீளமுடையதும் 10 மில்லிமீட்டர் வர்க்கம் சீரான குறுக்குவெட்டு பரப்பளவை உடைய உருக்கு கம்பி ஒன்று பித்தளை கம்பி ஒன்று வந்து முனைக்கு முனை, அதாவது முனைக்கு முனை என்ன 2 முனையும் ஒன்றை இணைத்து முனைக்கு முனை இணைப்பதன் மூலம் ஒரு கூட்டு கம்பி ஆக்கப்படுது. அந்த 2 கம்பியும் இணைத்து ஒரு கூட்டு கம்பியை ஆக்குறாங்க. அதாவது என்ன ஒவ்வொன்றும் 8 மீட்டர், அதாவது 8 மீட்டர் உருக்கு கம்பி, 8 மீட்டர் பித்தளை கம்பி. ஓகே, நான் வந்து இதோட நார்மல் வியூவா பார்த்தோம்னா அது வந்து இப்படி இருக்கும். 8 மீட்டர் இது வந்து உருக்கு, அது சீரான பரப்பளவு 10 மீட்டர் செகண்ட் 10 மில்லிமீட்டர் வர்க்கம் சீரான குறுக்குவெட்டு பரப்பளவு. அதே நேரத்தில் 8 மீட்டர், இதுவும் 8 மீட்டர், இதுவும் 8 மீட்டர். ஓகே, இது வந்து உங்களுக்கு படம் வந்து ரஃபாக இருக்கிறது. அதே நேரத்தில் 9 கிலோகிராம் வந்து தொங்க விடுறாங்க. இது ஏதோ ஒரு விதத்தில் 9 கிலோகிராம் வந்து தொங்க விடுறாங்க. இது வந்து திணிப்பை விசையை கொடுக்கறதுன்னு காட்டுறதுக்கு. ரைட், ஓகே. நான் படித்த சமன்பாடு என்ன, யங்கின் மட்டுக்கு சமன்பாடு என்ன படித்தோம்? யங்கின் மட்டு சமன் FL/AE. ரைட், இப்போ வந்து என்ன கேள்வி? நீட்சி தான் கேள்வி. இப்போ இந்த இடத்துல வந்து விசை யார் வழங்க போகிறது? இதில் வந்து திணிவிட நிறை வந்து விசையை வழங்கும். அந்த நிறை வந்து இதோட திணிவற்ற கோளாக எடுத்தோம்னா விசை வந்து என்ன நீளம் வழியே, அதாவது இந்த இலை வழியே என்ன சீராக காணப்படும். ஆகவே இந்த கோளையும் தாக்கக்கூடிய விசை என்ன? இந்த 90 நியூட்டன் தான். இப்போ நான் வந்து என்ன இது திணிவை எடுத்துட்டு 90 நியூட்டன் சொல்ற ஒரு விசையை வழங்குறதா எழுதுவோம். Fன்னு ஒரு விசையை வழங்குறதா எடுப்போம். அப்ப இந்த இடத்துலயும் Fன்னு விசை தான், இந்த கோடும் Fன்னு ஒரு விசையை தான் உணரப்போகுது. அப்ப இதுல தகைப்பு என்ன? FOAயும் இதுல தகைப்பு FOAயும். இது கேள்வின நீட்சி. அப்ப நீட்சி வந்து ஒரு வித்தியாசமா வரும். ஓகே, அப்ப நீட்சிக்கான சமன்பாடு என்ன? E சமன் FL/A lambda. A அங்கேயும் மட்டும் வரும். இது என்ன? ஆரம்பத்துல வந்து உருக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன உருக்கா? ஃபர்ஸ்ட் வந்து உருக்கு மாற்றிப்பட்டாலும் வச்சுக்கலாம், ஒன்று மாறப்போறோம் இல்லையே. இதை வந்து நான் வந்து எஸ்ன்னு போடுறேன், இதை வந்து பின்னு போடுறேன். கேபி தந்திக்கிறாங்க என்ன? சரி, கேபியில் YB யங்கின் மட்டுக்கான. ஓகே, அப்போ நாம ES என்ன? இதில் தொழிற்படுற இதில் உருவாகிற நீட்சி. ES என்ன? F என்ன? 90 நியூட்டன், அது மாறப்போற இல்லை 90 நியூட்டன். ஓகே, L என்ன? 8 மீட்டர். ஓகே, A வந்து என்ன? 10 மில்லிமீட்டர் வர்க்கம். ஆக எப்படி செய்யுது? 10 மில்லிமீட்டர் என்ன? மில்லியன் என்ன? 10/3 பழமையாக சொல்றேன் தான், 10/3 ஆகவே 10/6. இந்த ரெண்டு வந்து பெருக்கப்பட்டு அப்படி லேசாவே செய்யும். மில்லிமீட்டர்ல 10/6 தான் பாடமாகத்தோடு 10/3 இது 2 வரது 10/6. ஓகே, Y என்ன? S சில்வருக்கு என்ன? சில்வர் இல்லை, உருக்குக்கு வந்து என்ன? 2 தர 10/11 நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2. ஓகே, அப்ப என்ன எல்லா சர்வதேச அழகிலே தான் தந்திக்கிறாங்க. அப்ப சுருக்க வேண்டியது என்ன வரும்? 10க்கு 90 வெட்டலாம். அடுத்த 2 4 சுருக்கு 4 வரும். அப்ப விட என்ன வரும்? 10/5. 10/5 கீழேக்கும் மேல வந்து 36 தர 15. 3 + 6 தர 10
5 10 சாய 5 வரும். சாய 5 36 தர 10 சாய 5 மீட்டர்னு வரும். ஓகே, அப்படியே இருக்கட்டும். அப்படி இதை நாங்கள் எப்படி சுருக்கி போடலாம்? 0.36 மில்லிமீட்டர். இது இல்லைங்கச்சா? ஏன் 10/2 10/3 10/2 போட்டா 0.36 10/3 மில்லிமீட்டரா மாத்திடலாம். ஓகே, அடுத்து இபி என்னவாயிருக்கும்? ரைட், அதுக்கும் அதே சமன்பாடு தான். எஃப் என்ன? 90 நியூட்டன். ஓகே, எல் இது எல் 8 மீட்டர் போடுறோம், இதுவும் 8 மீட்டர், இதுவும் 8 மீட்டர் தான். அதே மாதிரி தான் எஃப் தான் இப்படி முனைக்கு முனை இணைக்கப்பட்டால் சமனாக இருக்கணும்னு நிபந்தனையை ஒழிய எல் சமனாக இருக்கணும்னு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை. இந்த கேள்வியில சமனாகிறதால நாங்க 8 போடுறோம். அது தெளிவாக இருக்கணும். நீங்க தானே இதுலயே பார்த்து போடுறோம்னு நினைச்சு போட்டக்கூடாது. ஏம் அதே தான். 10 தர 10/6. இது என்ன? 1 தர 10/1 தர 10/11. விட வந்து எப்படி வரும்? இதுல வந்து டபுள் ஆகும். ஆகவே விட வந்து எப்படி வரும்? 0.72 மில்லிமீட்டர் வரும். விளங்கிச்சா? இது நான் ஏன் சுருக்கலை, இது 2 வர இடத்துல இது 1 தான் முடிக்கி. ஆகவே சுருக்கினால் என்ன வரும்? இதுல டபுள் பெருமதி தான் வரும். ஆகவே மொத்தமா ஈன்னு பார்க்கக்குள்ள இ சமன் என்ன? இ எஸ் பிளஸ் இ பி. விட வந்து எப்படி வருது? 1.08 மில்லிமீட்டர். இது விட எடுத்திருந்தால் கரெக்ட். திருத்திக்கொள்ளும். ரைட், ரெண்டாவது கேள்வி விளை செய்து இதை அழிக்கிறேன். ஓகே, இரண்டாவது கேள்வி. ஒவ்வொன்றும் 8 மீட்டர் நீளமும் 10 மில்லிமீட்டர் வர்க்கம் சீரான குறுக்குவெட்டு பெறப்படும் முறைய உருக்கு கம்பி ஒன்றும் பித்தளை கம்பி ஒன்றும் அருகருகே வைப்பதன் மூலம், அருகருகே வைப்பதன் என்ன? சமாந்தரமாக வைப்பதன் மூலம் ஒரு கூட்டு கம்பி ஆட்டும். ஓகே, இது எப்படி? இது வந்து வேற மக்கள். ரைட், இது வந்து பித்தளை கம்பி, இது வந்து உருக்கு கம்பி எஸ், இது வந்து பி. இதன் மூலம் வந்து ஆக்கப்பட்டு இதுல எஃப் நிறைய தொங்க வைக்கிறாங்க. எஃப் ஒரு நிறைய தொங்க வைக்கிறாங்க. இது வந்து கூரையில தொங்க வைக்கும். அது ரெண்டுக்கும் சமாந்தரமாக்கி ஒரு கூட்டு கம்பி ஆக்கிக்கிறாங்க. இதுல வந்து எஃப் அப்ப திணிவு தொங்க விட்டினாங்க. நாங்க வந்து அப்ப விசையை நாங்க கொடுப்போம். விசை எஃப் ஒரு விசை. இந்த இடத்துல என்னன்னா, இந்த இடத்துல நீங்க ஒழுங்கா தெளிவா பார்க்கணும். நம்ம யங்கின் மட்டுக்கான ஒரு சமன்பாடு படிச்சோமே, பை சமன் எஃப் எல் ஓவர் ஏஇ. இந்த இடத்துல தொடராய்க்கு கொலை, அதாவது முனைக்கு முனை இணைக்கப்படுற நேரம் எஃப் ஒரு மாறிலியாக இருக்கும். ரெண்டுக்கும் சமனான எஃப் வழங்கப்படும். ஆனா இந்த இடத்துல என்னன்னா நாங்க பார்க்கணும், இந்த இடத்துல வந்து இ சமனாக இருக்கும். ஏன்? எஃப்ல ஒரு விசையை வழங்கக்கூட ஒரு கூட்டு கம்பின்னா என்ன? இந்த ரெண்டு கம்பியும் சேர்த்து ஒரு கம்பியாக நாங்கள் கருதுறது தான் கூட்டு கம்பி. இது ரெண்டையும் சேர்த்து ஒரு கம்பியாக கருதுவோம். அப்படி வாசிக்க கூட இதுல பார நீச்சி ஈண்டு பார நீச்சி வந்து எஸ்ஸுக்கும் அந்த ஈ நீச்சி தான் வரணும், பிக்கும் அந்த ஈ நீச்சி தான் வரணும். என்ன கூட்டு கம்பியில சமாந்தரமா இணைக்கக்கூடாது, அதாவது அருகருக வச்சு இணைக்கக்கூடாது. நாங்கள் என்னத்தை சமப்படுத்தணும்? ரெண்டுக்கும் வந்து ஈ சமனா இருக்கணும் என நாங்கள் சமப்படுத்தணும். இந்த இடத்துல வந்து ஈ சமனாக்கணும்டா சமனான விசை வந்து மாறப்போகுது. பாருங்க, யங்கின் மட்டும் கூடிச்சுண்டா
யங்கின் மட்டும் கூடின பெருமானம் வார ஒரு இதுக்கு வந்து இ வந்து சின்ன பெருமானமா இருக்கும். இல்ல எஃப் தான் மாறுது. ஓகே, இ வந்து சமனானது மாதிரி. ஆக இ வந்து ரெண்டுக்கும் சமனாகிக்கும். அப்ப யங்கின் மட்டும் சின்னதாகிக்கிறதுக்கு வந்து விசை சின்னதா தொழிற்படும். அதே நேரத்தில் யங்கின் மட்டும் பெருசாகிக்கிற கம்பிக்கு வந்து விசை வந்து நல்லா தொழிற்படும். அப்ப இதுல வந்து இதுல என்ன 2 தர 10 இது 1 தர 10 விசை எப்படி தொழிற்படும்டா, இது ரெண்டுக்கும் சேர்த்து எஃப் தொழிற்பட்டாலும் கூட தனித்தனி விசையில் நான் பார்க்கக்கூட இதை வந்து எஃப் 3ஆ பிரிச்சு 2 பங்கு, இதுல எஃப் வந்து 3ஆ பிரிச்சு 1 பங்கு அப்படி வந்தாதான் இ வந்து என்ன சமனான ஈயாக இருக்கும். விளைஞ்சா நான் மனசுல கண்டது இது இதை விட 2 மடங்கு வைக்கிறதால விசை இதை விட 2 மடங்கு வைக்கணும். ஆகவே 3ஆ பிரிச்சு 2, இது 3ஆ பிரிச்சு 1 பங்கு விசை கொடுத்தது விளங்கி. அல்லாட்டி நாங்க எப்படி இதை செய்யலாம்? நாம மனசுல கண்டது விளைஞ்சி தானே, இது 2 மடங்கு, இது 1 மடங்கு. ரைட், இது நாம எப்படி செய்யறதுன்னா எஃப் நாம சமப்படுத்த வேண்டும். எஃப் எஸ் எஃப் பி ரெண்டையும் சேர்த்தா எஃப் ஒரு தொழிற்படும். இது வந்து எஃப் 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 எஸ் இது எஃப் பி. அப்ப நாங்க எஃப்க்கான சமன்பாடு எடுத்தோம்னா எஃப் சமன் என்னவா வைக்கும்? லெம்டா ஏஇ ஓவர் எல். நாங்க அதுல எப்படி செஞ்சோம்? ஈயை தனித்தனியா கண்டு கூட்டினோம். இங்க வந்து எஃப் தனித்தனியா காணணும். இப்ப இந்த இடத்துல வந்து எஃப் இ எஃப் இ எஃப் எஸ் க்கான சமன்பாடு என்ன? லெம்டா எஸ் ஏ இ எல்லாமே இருக்கும். இது எஃப் பி க்கான சமன்பாடு என்ன? y yb a e எல்லாமே சமம். இதுலயும் நான் மீண்டும் சொல்றது என்ன, இந்த இடத்துல ரெண்டும் எல்லா வைக்கணும். ரெண்டும் எல்லா தான் வைக்கணும். ஏன்? அருகருகே வைக்கிறதால சமனான கம்பிய அருகருக சமனான நீளமா இருந்தா தானே அருகருகே வைக்கணும். ஆகவே எல் சமனா இருக்கணும். ஓகே, ஏ சமனா இருக்கணுமா இந்த இடத்துல? அப்படி இருக்கணும்னா அவசியம் இல்லை. இதுல வந்து சமனை, ஆனால் கட்டாயமா இ வந்து சமனாக இருக்க வேண்டும். ஆனா இந்த சந்தர்ப்பத்துல வந்து எள்ளும் ஈயும் சமனாக இருந்தா தான் அருகருக வைக்கிறதுக்காக நிபந்தனை ஆகும். இப்ப ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? எஃப் எஸ் எஃப் பி கூட்டினா எஃப் விசை எஃப் சமன் ஏ இ எல். அப்ப ஏ ஏ ஏ இ ஓவர் எல் கூட்டிட்டு lambda s plus yb ys ஆக yb. ஆகவே अब e க்கான கோவை என்ன? e சமன் fi a lambda s plus lambda b. अब e க்கான கோவை எடுத்துட்டோம். இதுலயே நான் சொல்றது என்ன, ஏ இந்த இடத்துல ஏ வந்து ரெண்டுக்கும் சமனான கேள்வியில சமன் சொல்றதால தான் ஏன்னு நான் வந்து பொது எடுத்துக்கிறேன். இல்லாட்டி ஏஎஸ் ஏபின்னு தனியே காண வேண்டி வந்துக்கும். ரைட், எஃப் என்ன? 90 நியூட்டன். ஓகே, எல் 8 மீட்டர். 8 மீட்டர். குறுக்குவெட்டு பரப்பளவு என்ன? 10 மில்லிமீட்டர் வர்க்கம். ஆகவே இதுவும் 10 தர 10 சய 6 lambda s lambda b. அப்ப 2 தர 10 11, 1 தர 10 11. அப்ப கூட்டினா 3 தர 10 11. அது சுருக்கினா 30க்கு சைக்கிள் போகும், 3க்கு 3 வரும். வேற 15 இப்ப 72 தர 10 சய 15 சய 5 72 தர 10 சய 5 மீட்டர். அப்ப இதையும் சுருக்கினா 0.72 மில்லிமீட்டர்னு வரும். அப்ப ஃபர்ஸ்ட் கேள்வியில் என்ன வந்துச்சு?
ஃபர்ஸ்ட் கேள்வியில் 1.08 மில்லிமீட்டர். இதில் வந்து இது குறையுது. ஏன் காரணமாக இருக்கலாம்? என்ன காரணமாக இருக்கும்? அதில் வந்து F1 தொழிற்பட்டு ஒரு எஃப்ஏ தொழிற்பட்டு, அதாவது 90 நியூட்டன் உருக்கு கம்பியில ஃபுல்லா தொழிற்படுது. இதுல வந்து 90 நியூட்டன் தொழிற்படுது. உருக்கு கம்பியை மட்டும் நாங்க தனி எடுத்தோம்னா 90 நியூட்டன் சொல்ற விசை வந்து உருக்கு கம்பியில மொத்தமா தொழிற்படும். எதுல தொடரா இணைக்கிற நேரத்தில் 90 நியூட்டன் ஃபர்ஸ்ட்ல. ரெண்டாவதுல வந்து என்ன, உருக்கு கம்பியில 60 நியூட்டன் தான் தொழிற்படுத்தும். அது ஒரு சந்தர்ப்பம். இன்னொன்று, முதலாவது சந்தர்ப்பத்தில் வந்து அதே 90 நியூட்டன் இதுலயும் தொழிற்படும். இதுல பித்தளை கம்பியிலையும் தொழிற்படுத்தும். அது ஒரு நேரத்தில் ரெண்டும் கூட்டப்படும். ஆனா இந்த சந்தர்ப்பத்தில் அப்படி இல்லை. இதுல தொழிற்படுற ஈயும் இதுல தொழிற்படுறது ஈயும் சமனா இருக்கும். விட வந்து 2 இல்ல, ஈ மட்டும்தான் விடு. அதனால இது வந்து கொஞ்சம் குறைவாக தான் வருது. விட வந்து பாத்தீங்களா, ஒப்பிட்ட அளவுல இதோட ஒப்பிட்ட இது வந்து சின்ன பெருமானமாக தான் வரணும். ஒரே மாதிரி கம்மியாக இருந்தா. முதலாவது கேள்வியும் 2வது கேள்வியும் பார்க்கணும். 3வது கேள்வி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.